ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ பற்றின நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு சாரீ தான். நாம் பல வகையான சாரீஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது பூனம் சாரீ யூஸ் பண்ணுவோம், அல்லது காட்டன் சாரீஸ், இந்த மாதிரி சாஃப்டான சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இதை நாம் பீரோவில் மடித்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சட்டுன்னு நமக்கு சீக்கிரமாக கலைஞ்சு போயிடும். அதுவுமே இந்த மாதிரி பூனம் சாரீஸோ அல்லது சாஃப்டான சாரீஸோ நம்ம மடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சாரியை எடுக்கும்போது மற்ற சாரீஸ் எல்லாமே நமக்கு கலைஞ்சு போயிடும். இதை நாம் தவிர்க்கிறது ரொம்ப சுலபம். இப்போ நான் ஒரு சாஃப்டான சாரீ எடுத்துருக்கிறேங்க. இந்த சாரியை முதல்ல 4ஆக மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சாரியை குறுக்கு வாக்கில் வச்சுட்டு நம்ம கால் வாசிக்கு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரு சைடு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அதே சைட்லேயும் இந்த மாதிரி நமக்கு ஓப்பனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தாங்க. இப்போ நாம் மடித்து வச்ச பகுதியை இந்த மாதிரி வெளிப்புறமாக மடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வெளிப்புறமாக மடித்து எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே நமக்கு ஓப்பனாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பனில் இருக்கிற பகுதியை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். சாரியை ஃபுல்லாகவே மடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஓப்பனில் இருக்கிற பகுதியை ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி மடித்து விட்டாவே போதும். இப்போ நாம் சாரியில் மிச்சம் இருக்கிற பகுதியை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே மாதிரியே இன்னொரு தடவையும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம மடித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சாரியை எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தெரியும். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடில் நமக்கு பேக்கெட் மாதிரியும் இருக்கும். சாரியில் பாருங்கள், அந்த நிறைய மடிப்புகள் இருக்குது இல்லைங்களா, அதில் முதல் மடிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பேக்கெட் மாதிரியும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளோட கையை உள்ளே விட்டுட்டு வெளிப்புறமாக இருக்கிற சாரியை இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கையை இந்த மாதிரி உள்ளே விட்டோம் அப்படின்னா வெளி சைடில் இருக்கிற சாரியை நம்ம ஈஸியாக இழுத்து எடுத்த முடியும். இந்த மாதிரி பூனம் சாரீஸ் எல்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம காட்டன் சாரீஸ் எல்லாம் மடித்து வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கலைஞ்சு போகாது. நம்ம மடித்தோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். பூனம் சாரீஸ் அல்லது சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்காது. நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கலைஞ்ச மாதிரியே இருக்கும். சீக்கிரமாகவே கலைஞ்சு போகிற சாரீஸ் எல்லாம் இந்த டைப்பில் நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கலையாமல் நமக்கு அப்படியே இருக்கும். நாம் எடுத்து கலைச்சா மட்டும்தான் இந்த சாரீ கலையும். அதே மாதிரி மடிப்புகளும் அப்படியே இருக்கும். நமக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அடுத்ததாக இன்னொரு சாரீ எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த சாரியோட ப்ளவுஸ் நம்ம இதிலே வச்சுருக்கலாம். நார்மலாக நம்மக்கிட்ட ஒரு 50 சாரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த சாரியோட ப்ளவுஸ் எல்லாம் நம்ம தனியாக தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சாரீ எடுக்கும்போதும் அதோட ப்ளவுஸை நம்ம தனித்தனியாக தேடி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இப்போ நாம் ஒரு சாரீ எடுத்துக்கலாம். இந்த சாரியை எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு சின்ன அகலம் தான் தேவை. அதனால் நான் இந்த அகலத்தில் நான் மடித்து எடுத்துக்கிட்டேன். சாரீஸுக்கு நம்ம தனித்தனியாகவே ப்ளவுஸ் தச்சு வச்சுருப்போம். அந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் இந்த டைப்பில் நாம் மடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாரியோட ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சாரிக்கு நான் இந்த ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்ததால் அதோட நாட்டு அப்படியே இருக்குது. ஸோ அந்த நாட்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கலாம் இல்லைங்களா சாரீ, அந்த சாரியோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. பாருங்கள், சாரியோட அடிப்பகுதியில் அந்த ப்ளவுஸை போட்டுட்டு மேல் பகுதியில் இந்த மாதிரி சாரியை வச்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி ஹூக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி ஹூக் மாட்டுவோமோ அதே மாதிரி ஹூக் போட்டு விட்டுக்கலாம். ப்ளவுஸில் இருக்கிற மொத்த ஹூக்குமே போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 1 or 2 போட்டாவே போதுங்க, நமக்கு கலையாமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைடு பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் மிச்சமானது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிச்சமான பகுதியை இந்த மாதிரி சாரிக்குள்ளேயே மடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், சைடில் ஓரத்தில் இருக்கிற மிச்சமான பகுதியை சாரிக்கு உள்ளார எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாரியோட எண்டில் இருக்கிற பகுதியை இந்த மாதிரி ப்ளவுஸு மேலேயே மடித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சாரிக்கு இன்னொரு சைடில் இருக்கிற பகுதியையும் இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இன்னொரு சைடில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மடிக்காத பகுதியை இந்த மாதிரி ஒரு சைடு மடித்து எடுத்துகிட்டு இப்போ அதோட பேக்கெட்டில், அதாவது சாரிக்கு மேல் பகுதியில் ஒரு பேக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பேக்கெட்டில் இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது எவ்வளவு நாள் ஆனாலும் நமக்கு சாரீ கலையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டைமும் சாரீ எடுக்கும்போது அதோட ப்ளவுஸை தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. நம்ம ஒரு சாரீ எடுத்தோம் அப்படின்னா கூடவே அதோட ப்ளவுஸும் இருக்கிறதால நமக்கு வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் ஃபுல்லாக மடித்து முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற கயிறு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். அப்படியே இருக்கும் நமக்கு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம மடித்து எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ப்ளவுஸ் தேடணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ப்ளவுஸில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நம்ம தனியாக போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு கிழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம சாரியோடு சேர்த்து அப்படியே வச்சிருக்கிறதால அதோட டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக கிழிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும் நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மீஷோவில் வாங்கின சாரி தான். பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் இருந்தது, அதே சமயத்தில் பார்டர்லாம் செம்ம அட்ராக்டிவாகவும் இருந்தது. பாருங்கள், இந்த சாரீலேயே இதுக்கு தேவையான ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா அவ்வளவு எடுப்பாக நமக்கு தெரியாது. ஏன்னா ப்ளவுஸ்லேயுமே நமக்கு சில்வர் டைப்பில் அந்த ஜரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பதிலாக இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கலர் இந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கட்டும்போது செம்மையாக இருக்கும், நமக்கு அட்ராக்டிவாக. ஸோ எப்போவுமே நம்ம சாரீக்கு அதோட ப்ளவுஸ் நம்ம சூஸ் பண்ணுறதை விட நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளவுஸை இந்த மாதிரி காமனான ப்ளவுஸ் கூட நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் கூட நான் மீஷோவில் வாங்கினதாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, அதே மாதிரி குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது. யூஸ் பண்ணலாம், அதிக நாளுக்கு வரும் நமக்கு. இந்த ப்ளவுஸுமே நம்ம இந்த மாதிரி சாரீஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சாரியுமே நான் வந்து மீஷோவில் வாங்கினதான். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அது பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக, நம்ம காஸ்ட்லியாக ஒரு சாரீ வாங்கும்போது அதோட பார்டர் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தது நமக்கு பார்க்குறதுக்கு. இந்த சாரீக்கு கூட அதுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுக்குமே நான் வந்து அதோட ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து ப்ளவுஸ் ஒரே கலரில் இருக்கிறதால நம்ம கட்டும்போது அவ்வளோ நல்லா தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் சூஸ் பண்ணி நம்ம கட்டினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும், நல்ல ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் அதோட பார்டர் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே சில்வர் ஜரி போட்டதான். ஸோ இந்த மாதிரி சில்வர் கலரில் அந்த ஜரி போட்டிருக்கிறதால பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது சாரீ. இதே மாதிரி ப்ளவுஸ் கூட நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் தனியாக வச்சுக்கிட்டேன். அதாவது சாரியோட கலருக்கு தகுந்த மாதிரி பிங்க் அண்ட் ரெட் கலரில் நான் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே அதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது இந்த ரெடிமேட் ப்ளவுஸாக இருக்கிறதால இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மடிக்க முடியாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ரெடிமேட் ப்ளவுஸ் நம்ம மடிக்கும் போது இந்த சாரியை கொஞ்சம் அகலமாக எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம மடித்த மாதிரியே தான் சாரியோட அடிப்பகுதியில் ப்ளவுஸை போட்டுட்டு ப்ளவுஸை நல்லா ஹூக் போட்டதுக்கு அப்புறமா சாரி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாரியில் ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதியில் இந்த மாதிரி உள்ளே விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நம்ம இந்த மாதிரி சாரி மடித்து எடுத்துக்கலாம். சாரியோட ப்ளவுஸ் யூஸ் பண்ணாவோ அல்லது ஃபுல் வாயில் ப்ளவுஸ் யூஸ் பண்ணாவோ நார்மலாக சின்னதாக மடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த சாரியோட இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக கொஞ்சம் மொரன்னு இருக்கிற காரணத்தால் நான் வந்து சாரியை கொஞ்சம் ப்ராடாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன். நம்மக்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்குது, நிறைய ப்ளவுசஸ் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொன்றா நம்ம தேடி எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம சாரீ மடிக்கும் போதே கூடவே ப்ளவுஸும் மடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் பீரோவில் வைக்கிறதுக்கும் நமக்கு இடம் இருக்கும். நிறைய இடத்த அடைக்காமல் கொஞ்சம் இடத்துலையே நம்ம நிறைய பொருளெல்லாம் அடுக்கி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம சாரீஸ் மடித்து வைக்கும்போது. அதே மாதிரி சாரீகள் அதிகமாக நமக்கு கலைஞ்சு கிடைக்கும்போது தான் நமக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம கலையாமல் மடித்து வைக்கும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸும் தேவைப்படும். பாருங்க, இந்த சாரீஸ் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதோட ப்ளவுஸும் சேர்த்து மடித்து வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி அதோட செட்டாக மடித்து வைக்கும்போதே நமக்கு தெரியும் அந்த சாரியோட ப்ளவுஸ் இதுக்கு செட் ஆகுதா அப்படின்னு. ஸோ பாருங்கள், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.